வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா, சமூக வலைத்தள ஒரு தரித்திர வாயன் என்கிற சாத்தான். இது யாருன்னு கேட்குறீங்களா? சக்தி இல்லாத வேலுமில்லாத ஒரு மானம் மரியாதை சூடு சொரணை இல்லாத ஒரு ஆள். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த கமெண்டெல்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த அயோக்கிய யாருன்னா, சக்தி இல்லாத வேலுமில்லாத ஒரு சொரணகட்ட ஆள் சக்திவேல். யாரை சொல்லியிருக்கிறாங்க? நம்ம கலைமதி சிஸ்டரோட கூட பிறந்த அண்ணனையுமே அண்ணியுமே அவங்க அம்மாவையுமே. இப்போ எங்கே இருக்கிறாரு? அண்ணனை வசையை பாடுறது தங்கச்சி சேனலில் கீழே படுத்து கிடக்கிறார். காலில் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க. ஒரே அடியை படுத்தே விட்டானப்பா. அந்த வசனம் யாருக்கு போகுதுன்னா, அந்த சொரணகட்ட சக்திவேல். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கம்முன்னு இருக்கணுங்க பிடிக்கலனா. அதாவது என் சேனலில் இளவரசனை பற்றி போடும்போதெல்லாம் காலையில் முந்திரி கொட்டையாட்ட 10 கமெண்ட் பண்ணுவாள். இந்த ஆளுக்கு ஒரு கமெண்ட் பண்ண பிடிக்கிற 10 கமெண்ட். ஏன்னா இந்த ஆள் வந்து உலக அறிவாளி நினப்பு. ஆனால் இந்த ஆளுக்கு மானம் மரியாதை சூடு சொரணை வெக்கம் எதுவுமே இல்லை. எதனால் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தர் பிடிக்கலினா அந்த சேனலுக்குள்ளே வரக்கூடாது. அது விட்டு போட்டு ஒருத்தர் பிடிக்கலினா அண்ணன் சேனலுக்கு வர மாட்டேன், தங்கச்சி சேனலில் போய் கமெண்ட் பண்ணுவார். எனக்கு ஒரு மூட்டை சம்பா பிரியாணி அரிசி வாங்கி தர அப்படின்னேன். அட சக்திவேலு, நீ முன்ன பின்ன பல ஹோட்டல் பிரியாணி சாப்பிட்டுக்கிறியா? திருப்பூரை விட்டு தாண்டினதில்லை, அதிகபட்சம் சேலம் போயிருப்பேன், ஆத்தூர் போயிருப்பேன். நான் உனக்கு இன்டர்நேஷ்னல் ஹோட்டலே வாங்கி தரேன், நாகரிகமாக கமெண்ட் பண்ணு. இல்லைன்னா உங்கள் வீட்டில் மனைவியோட சேலை எடுத்து கட்டிக்கோ. அதுக்குண்டான ஆள் தான் நீ. எதனால் நான் சொல்கிறேன்னா, சக்திவேல் என்கிற பெண் பித்தனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பெண்களை ரசிக்கக்கூடிய ஒரு பெண் பித்தர். எதனால் நான் சொல்கிறேன்னா, பெண்கள் சேனல் தான் அவர் பார்ப்பீங்க. அவரோட மூஞ்சி நல்லா பாருங்கள், நல்லா தெரியுதுங்க. பெண்கள் சேனலில் இவர் பார்ப்பார். அதாவது அவங்க அண்ணனை கடுமையான தரக்குறைவு என்னென்னா, வாத்து மடைய பீடி குடிக்க போகிறா. அப்புறம் அவங்க அண்ணியை பொய்காரி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சொரணகட்ட ஆள் நம்ம சக்திவேல். ஏன் இவருக்கு சூடு சொரணை மானம் மரியாதை எதுவும் இல்லைன்னா, சமீபத்தில் இளவரசர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். 6 மாதத்துக்கு முதல் தேங்காய் உடைக்கிறது. அதுக்கு இவர் கமெண்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு இளவரசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சக்திவேலு நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா அப்படிம்பாரு. அவர் அதெல்லாம் திங்கிறது இல்லைங்க. ஏன்னா இப்போ அவங்க தங்கச்சி சேனலில் போய் கமெண்ட் பண்ணிக்கிறார். அது அவங்களுக்கு உரிமை. யார் வேணால் யாருக்கு வேணால் கமெண்ட் பண்ணலாம், சக்திவேலோட உரிமை. ஆனால் நம்ம கலைமதி சிஸ்டர் சமீபத்தில் பிளாக் பண்ணியிருந்தார், எடுத்து விட்டார். நான் கேட்டேன், எதனால் பிளாக் பண்ணிக்கிறேங்க அப்படின்னாரு. நான் அவங்க கணவர் கலை சிஸ்டரோட கணவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவரே இவர் விமர்சனம் பண்ணார், இந்த சொரணகட்ட ஆள் சக்திவேல். என்னென்னு மிக்சர் மாமான்ட்டு எங்கள் வீட்டு பொம்பளையோ இவங்க வீட்டு சொந்தக்காரையோ யாரோ கமெண்ட் பண்ண மாட்டான். இந்த சக்திவேல் என்கிற பெண் பித்தன் இந்த ஆள் அப்படி தான் சொல்லணும். எனக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி தரேன்மா. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, சோத்துக்கு வழி இல்லைன்னா வேணால் வரேன், இன்னும் உனக்கு வேணா நான் வேணால் வாங்கி தரேன், பெரிய ஹோட்டல் வாங்கி தரேன். இல்லைன்னா நீ வந்து அதர் ஸ்டேட்டே போயிருக்க மாட்டேன். கேட்டால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற அப்படிங்கிற கஷ்டப்படுறாங்கிற. இந்த சக்திவேல் என்கிற பெண் பித்தன் பல பெண்களோட சேனலில் போய் கமெண்ட் பண்ணுவார். சமீபத்தில் கூட ராபர்ட் பீனாகர் சேனல் அடித்து விரட்டிட்டாங்களா, எனர்ஜி மீனா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவான். அதில் ஒருத்தர் வந்து அந்த லூஸ் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டார். யாரவ? சக்திவேல். உடனே அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டார். இவருக்கு கமெண்ட்டை நீக்கிறதும் டெலீட் பண்ணுறதும் கைவந்த கலை. அதனால தான் சொல்கிறது, ஒருத்தரோட சேனலில் போய் ஒழுக்கமாக கமெண்ட் பண்ணு. உன்னை தரக்குறைவே நாரை கிழிச்சு வீசிடுவேன். அப்புறம் என்னங்கிறேன்னா, கோபி வந்தால் நான் 1 மணி நேரத்தில், நீ 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் வா. நான் கோபி அதிமுக ஆஃபீஸில் வர்றேன், நீ என்ன கிழிக்கிற நீ பார்க்குற? இல்லை நான் பார்க்குறேன். அங்கே இருக்கிற அதிமுக உன்னை வந்து 4 அப்புட்டு வச்சிருவேன். எதனாலன்னா, இரும்பு பெண்மணின்னு யாரை சொல்லியிருக்கிற? நாளைக்கு அம்மாவோட பிறந்தநாளே உன்னை அடிவாங்க வச்சுருவேன். ஏன்னா எனக்கு வேலை இருந்தால் தான் வர முடியும். இந்த மாதிரி சாத்தானை பார்க்குறக்கெல்லாம் நான் வர முடியாது. சக்திவேல் என்கிற சாத்தானை பார்க்குறக்கு நான் வர முடியாது. கோபி வருவேன். சரி, நாளைக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் பார்க்குறது தான் எனக்கு ஒர்க்கு.
சாரி, பொள்ளாச்சியில் ஒரு கல்யாணம் இருக்குது. அதை முடிச்சுட்டு HSBC பேங்க் போவேன். அதுக்கப்புறம் கலெக்டரேட் பக்கத்தில் வேலை இருக்குது. அங்கே வாயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபியில் வேலையிலேருந்து நானே வர்றேன். உன்னை மாதிரி சாத்தானை பார்க்குறக்கு நான் வரமாட்டேன். சாத்தானுக்கு எப்படி சங்கு ஊதுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த சக்திவேல் என்கிற சாத்தான். அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது. இந்த காக்காம அரசியல் கட்சி தலைவர் மாறி மாறி கூட்டணி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த சக்திவேல் கதை. இங்கே கொஞ்ச நாள் இருப்பார், அங்கே கொஞ்ச நாள் இருப்பார். ஆஃபீஸில் உட்காந்து என்ன வேலைன்னா யாராவது வீடியோ போடுவாங்களா? இப்போ சமீபத்தில் இன்றைக்கும் கூடி தலைமை சிஸ்டர் வீடியோ போட்டிருப்பாங்க, கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சக்திவேலுக்கு கை ஓடாது காலு ஓடாது நைட்டு ஃபுல்லாக ஐயோ கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுறது, எந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறது? இதுதான் இந்த சாத்தான் என்கிற சக்திவேலோட வேலை. நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுக்கிறேங்க, பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள். இந்த அயோக்கிய இவங்க அண்ணனை என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்துங்க. இனி விரைவில் சக்திவேலும் இளவரசனும் ஒன்று கூடுவார்கள். என்ன காரணம்னா இளவரசனோட திருட்டு பணம் பதுக்கிறதுக்கு அருமையான இடம் எது தெரியுங்களா? சக்திவேலோட வீடு தான், இல்லைன்னா சக்திவேலோட அக்கௌண்ட். விரைவில் ஒன்று கூடுவார்கள். இந்த சக்திவேல இருந்த மூர்க்கன் இளவரசனை பற்றி என்னென்ன கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ இளவரசர் திருடி சுற்றிட்டு இருக்காரு, ஏதாவது கமெண்ட் பண்ணுறாரா? இந்த மாதிரி யோக்கியனா எங்கேயாவது பார்க்க முடியுமா? சக்திவேல் அவர்களே, இதோட நான் எடுத்துனா பரவாயில்ல, இல்லைன்னா உன்னை தரக்கிரி கிழிச்சிருவேன். இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வார்னிங்.